கா டிசம்பர் மந்த் வந்துருச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மந்த். ஏன்னா ஸ்கூல் நான் வந்து திருச்சியில் படித்த ஸ்கூல் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலு. அதாவது கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் சேர்த்து லீவ் விட்ருவாங்க. இது முடிஞ்சு கொஞ்சம் கேப் விட்டா பொங்கல் லீவ் வந்துடும். அதனால் இந்த மந்த்லேருந்து அடுத்தடுத்து போகிற மந்த் ஃபுல்லாமே ஒரு மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போ கிறிஸ்மஸ் மந்த்ன்றதுனால இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ், அதாவது இந்த மந்த் ஃபுல்லாமே வந்து கிறிஸ்மஸ்க்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் ஐட்டம்ஸ், பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம செம்மையாக செய்ய போகிறோம். சொல்லுங்க, இந்த வாரம் என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் அப்படின்னு திங்க் பண்ண என்ன டிஷ் வரும்? ஆனால் நம்ம அதுதான் பண்ண போகிறது இல்லை. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிஷ் வந்து ஜிஞ்சர்பிரெட் குக்கி. இதோ அந்த ஒரு பொம்மை மாதிரி, க்ளவுன் மாதிரி, அப்புறம் அந்த கேன் மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி பண்ண போகிறோம். நான் வந்து இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னு போட்டாலே ஒரு 2-3 ஃபோட்டோஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் இந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் நான் செஞ்சதில்லை. இன்னைக்கு செஞ்சு பார்த்துருவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம் டு Cheru Bakes. கிளாஸ் பவுல் எடுங்க. கிளாஸ் பவுல். இன்னைக்கு வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே கப்ஸில் தான் எடுக்க போகிறோம். கப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஸ்பூன் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டர் 1/2 கப் எடுத்துக்கோங்க. 1/2 கப் ஃபுல்லாக போடணுமா? ஆமாம். இது எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும்? சாஃப்டாக இருக்குது, 125 கிராம்ஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ப்ரௌன் சுகர் சாஃப்டானது 1/3 கப். இன்னொரு கப். ஆமாம். அதாவது 2/3னா 1/3ல 2 கப்பு கரெக்டாக. இது வந்து மொலாசஸ். டேஸ்ட் பண்ணி பாரு, எப்படி இருக்கு? ஸ்வீட்டாக கருப்பட்டி பாகு மாதிரி இருக்கு. அது மாதிரி தான். சர்க்கரை வந்து ஒரு திக் சிரப் மாதிரி பண்ணியிருக்கோம். ஓ, சுகரா? ஆமாம், சுகர். சரி, ஒரே டவுட்டு, இதோட மேக்கிங் ப்ராசஸ் என்ன? அதை நான் சொல்கிறேன். 1/3 கப் எங்க? ஸோ இந்த கப்பில் 1 கப் சர்க்கரை, 1 கப் ஜாகரி, வெல்லம் ஃபுல்லாக கேரமலைஸ் பண்ணிக்கணும். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி பாகாட்டும் கம்பி பதம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியா? சூப்பர் ஆயிரும். ஓகேவா? சூப்பர். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது இந்த மாதிரி வரும். இது வந்து இப்போ நம்ம வீட்டில் தீபாவளிக்கு அதிரசம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பாகு மாதிரி. சூப்பர். இது எவ்வளோ போடணும் இப்போ? 1/3 கப். 1/3 கப்பில் ஒரு கப். ஓகேக்கா. ஹேண்ட் விஸ்க் எடுத்துக்கோங்க. ஓகே. இதில் வந்து லேசாக 1 பிஞ்ச் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். சீ சால்ட். ஸோ ஓகே, சீ சால்ட் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஃபினிஷிங்கில் ஒரு சின்ன ஃப்ளேவர் இருக்கும். அதாவது நார்மல் சால்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஒரு அந்த ஃப்ளேவர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அயோடைஸ்டு சால்ட். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுவுமே இதுதான் அந்த ஜிஞ்சர் பிரெட் ஃப்ளேவர் கலர் வந்துருச்சு. இது கலர் வந்துருச்சுல. இப்போ வந்து இதில் நம்ம வந்து எக் ஆட் பண்ண போகிறோம். எல்லோ மட்டும். ஓ, நீ தான் அதை எடுக்க போகிற. அக்கா, இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து நம்ம ஹைஜீனாக சமைக்கிறது இல்லை, கையில் க்ளவுஸ் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே டவுட் தான், வீட்டில் நம்ம அம்மா சமைக்கிறப்ப என்ன க்ளவுஸ் போட்டால் சமைக்கிறாங்க? இது நம்ம இங்கே சமைச்சு இங்கேயே சாப்பிட்றது தான். ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு எல்லாமே ப்ரிகாஷன்ஸ்லாம் வச்சு தான் சமைக்கிறோம். ஸோ யாரும் அதை தப்பாக நினைக்கிறேன். வெரி குட். இப்போ எல்லோ ஆட் பண்ணிடலாமாக்கா? எக் யோக் ஆட் பண்ணிடலாம். எக் யோக், ஒரே ஒரு எக்கோட எல்லோ. இப்போ நம்ம எக் எல்லோ ஆட் பண்ணியிருக்கனால வெனிலா எசன்ஸ் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அந்த எக்கோட ஃபவுல் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுவோம். சரி, எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம எலக்ட்ரிக் விஸ்க் யூஸ் பண்ணாமல் ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணுறோம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, கைக்கு. அப்போ யூஸ் பண்ணலாமா? அது பண்ணலாம். ஏடா வேணும்னே பண்றீங்களா? நான் பின்னாடி வந்துட்டு எல்லார்கிட்டயும் இருக்கு அதுல எலக்ட்ரிக் விஸ்க். கரெக்ட். இது எல்லார்கிட்டயும் இருக்கும். அதனால இது வந்து ஈஸிலி அவைலபிள் இன் மார்க்கெட் கம்பேரிங் டு எலக்ட்ரிக் விஸ்க். அதுவும் ஈஸிலி அவைலபிள் தான், பட் ஸ்டில் காஸ்ட் எஃபிஷியன்ட்டா நாங்கள் வந்து இது கட் டவுன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான். அடுத்தது அவனே பண்றது. அடுத்தது அவனே இல்லாமல் பண்றது. ஆக்சுவலாக நம்ம 2 எபிசோட் முன்னாடி வந்து பேனாகோட்டா செஞ்சிருப்போம். அவன் இல்லாமல் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அது வந்து வெறும் ஒரு 5 இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் செஞ்சிருப்போம். ஸோ அந்த வீடியோஸும் பார்க்காம யாராவது எபிசோட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம போய் பாருங்க. அடுத்தது இன்னொரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. இன்னொரு கிளாஸ் பவுல். 2 கப்ஸ் ஃப்ளார். அதோட சேர்த்து நம்ம இங்கே வந்து ஸ்பைசஸ் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம். என்னென்ன ஸ்பைசஸ்க்கா? சினமன், க்ளோவ், கார்டமம், இஞ்சி தூள் இருக்குது. இஞ்சி தூளா? ட்ரை ஜிஞ்சர் பவுடர். இப்போ நம்ம வீட்டில் செய்கிறோன்னா இஞ்சி காய வச்சு அது நம்ம அரைச்சி எடுத்துட்டாலே அது ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ 1 கப் அளவு மாவு எடுத்துருக்கோம். இது 2 தடவை ஆட் பண்ணோம், அதாவது 2 கப் ஆட் பண்ணோம். ஸோ இப்போ 2 கப் ஆட் பண்ணியாச்சு. ஸ்பூனில் சினமன் பவுடர் எவ்வளோ? ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு. ஒரு 1/2 ஸ்பூன். இது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி தான். லைக் கொஞ்சம் ஸ்பைஸியாக எதிர்பார்க்குறவங்க நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ ஆட் பண்ணுறது இஞ்சி தூள், க்ளோவ், கிராம்பு வந்து கொஞ்சம் நரன்னு தான் அரைச்சி வச்சுருக்காங்க. பவுடர் இருந்ததுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ ஒரு ஸ்பேச்சுலா எடுத்துக்கோ. நீ போட நான் இது இங்க மிக்ஸ் பண்றேன். நான் அதில் ஆட் பண்ணுவோம்ல, கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். ஆமாம், நம்ம அந்த கட் அண்ட் ஃபோல்ட் பண்ணோம்ல, அதுலேயே தான் நம்ம பண்ண போகிறோம். கட் அண்ட் ஃபோல்ட் டெக்னிக் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க.
ஃப்ளார் மிக்ஸ் வந்து அப்படியே போட்டுட்டோம்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணால் கஷ்டமாக இருக்கும்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து இன்கேஸ் மைதா வந்து அதிகமாக இருக்குது, திக்காக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா பால் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதான் நாங்கள் தப்பை சரி செய்கிறதுக்கும் வழி என்னன்னு சொல்லி தருவோம். ஸோ இப்போ வந்து திக்காக ஆரம்பிக்குது. இந்த டைமில் கை வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பிசைய போகிறோமா? மாவு பிசைகிற மாதிரியே தான். அப்படி சாஃப்டாக இருக்கா? செம்மையாக இருக்கேக்கா. இந்த ஃப்ளார் அலோன் இருக்கக்கூடாது, அந்த ஸ்ட்ரீக்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? அதாவது திட்டு வெள்ளை கலரில் மாவு இருக்கக்கூடாது. லாஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளார் அதிகமாக இருக்குது அண்ட் டோ வந்து எல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு ஃப்ளார். ஸோ இப்போ வந்து நான் பால் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைக்கா? கொஞ்சமாக கொஞ்சோண்டு தானா? கொஞ்சம் தான் போடணும். ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃப்ளார் மிக்ஸ் வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. ஆனால் லேசாக அடியில் இருக்குல்ல, ஆமாம், அந்த இதெல்லாம் இப்போ நம்ம பாலில் அப்படியே ஒட்டிக்கும். ஓகே ஓகே, ஆயிடுச்சு அவ்வளோதான். தண்ணா அதிகமாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃப்ளார் வந்து ஃபுல்லாக இன்கார்பரேட் ஆனோடனே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வைக்க போகிறோம். 2 hours வைக்கணும். ஓகே, ஓகேவா? இது நாங்கள் போய் 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் வந்து சந்திக்கிறோம். குக்கி டோ வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. அது இருக்க போது நம்ம அந்த மேலே அது கலராக இருக்குல்ல, ராயல் ஐசிங் அப்படின்னு டெக்கரேஷன். ஆமாம், டெக்கரேஷன். அது நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஐசிங் பண்ண போகிறோம். அந்த ஐசிங். ஓகே, ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே ஒரு எக் ஒயிட் மட்டும் வேணும். ஒன்று. போன டைம் நான் உனக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுத்தேன், இன்னைக்கு 3 சான்ஸு. ஏன்னா அதில் எக் யோக் ஒரு தொட்டு உளுந்தாலுமே அந்த ஃப்ராஸ்டிங் ஆகாது. ஸோ போனதில் வந்து எக் யோக்கு, இந்த டைம் வந்து எக் ஒயிட் எடுக்க போகிறோம். எப்படி முடிச்சு வரேன்னு மட்டும் பாருங்க. இப்போ அக்கா அப்படி கை இப்படி வச்சோம்னா அது கீழே வெளியே போகணும், அந்த மாதிரி பண்ணலாமா? இல்லை ஓ, நார்மலாக முட்டையை உடச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சொல்கிறீங்களா? கையிலேருந்து இப்போ எடுத்துக்கலாம். கையில் எடுத்து போடுறதா? கார்லிக் பண்ணல, அது எதுவும் ஆ மேஜிக் பண்ணுறீங்க கைஸ். இங்கே பாருங்கள், எக் யோக் டப்புன்னு அடிச்சா விடுங்க. சரியா? இப்போ இந்த எக் ஒயிட் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து 2 ingredients தான், ஐசிங், சுகர், எக் ஒயிட், அவ்வளோதான். ஸோ இது ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் சீ சால்ட் யூஸ் பண்ணுறோம். சால்ட் எதுக்குன்னா இது வந்து ஸ்டெபிளைஸ், எக் ஒயிட் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்காக. ஒன்றும் ஸ்வீட் சரிக்கா. ஏன்னா அது வந்து நல்லா பீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணியிருந்தோம்ல. ஆமாம். ஸோ அதில் வந்து க்ரீம் ஆஃப் டாட்டார்னு ஆட் பண்ணுவாங்க. அது நம்ம ஊரில் இஸ் நாட் ஈஸிலி அவைலபிள். ஸோ அதுக்கு பதில் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். ஸோ உப்பு வந்து அந்த எக் ஒயிட்டோட ப்ரோட்டீனை அது வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணும். ஸ்டெபிளைஸ்னால் இப்போ மிக்ஸ் பண்ணுறப்போ ஈஸியாக இட் வில் ஸ்டாண்ட். ஓகே, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரதுக்கு மெயின் ரீசன் வந்து. ஸோ இப்போ நார்மலாக எக் ஒயிட் பீட் பண்ணாலும் சால்ட் ஆட் பண்ணுறது டெஸ்ட். ஆமாம், நம்ம கேக் பண்ண போது இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அதில் எல்லாமே நம்ம எக் ஆட் பண்ண போது நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு குட்டி டிப். இப்போ இதில் வந்து நம்ம ஐசிங் சுகர் ஆட் பண்ண போகிறோம். பீட் பண்ணணும், பட் நான் வந்து ஐசிங் சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து சீவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிறோம். 1 cup ஐசிங் சுகர் இந்த எக் ஒயிட்டில் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது ஐசிங் சுகர்ன்றது வந்து ஒன்றுமே இல்லை, சர்க்கரையை வந்து கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவரோட சேர்த்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம்னாலே அது ஐசிங் சுகர் தான். ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். 1 cup இருக்குது இதில். நான் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்லோவாக, ஒரே சைட். இது ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் டூத் பேஸ்ட் மாதிரி இருக்குது. இதில் லேசாக 1 pinch வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்? ஃப்ளேவர் இருக்குது. இப்போ இதில் எதுவும் எந்த ஃப்ளேவருமே இருக்காது, ஸ்வீட்டாக தான் இருக்கும். 1 drop இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸ்பீடு. ஸோ இதை எடுத்துடலாம். பேஸ்ட் மாதிரி இருக்குல்ல, டூத் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அதாவது டூத் பேஸ்ட் மாதிரி இருக்கும். இது வந்து எப்படிக்கா விப்பிங் க்ரீம் மாதிரியா? விப்பிங் க்ரீம் மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும், பட் அதோட இன்க்ரீடியன்ஸ் இல்லை. ஓகே, வேறு இன்க்ரீடியன்ஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. விப்பிங் க்ரீம் வந்து க்ரீம் பேஸ்ட், க்ரீமே ஆட் பண்ணலையே நம்ம, சர்க்கரையும் எக் ஒயிட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். விப்பிங் க்ரீமில் எக்ஸ் இல்லை. ஓகேவா? ஸோ நம்மளோட டோ ஃப்ரிட்ஜ்லேருந்து வந்துடுச்சு. லேஸாக ஹார்டாக இருக்குது, அப்படி தான் இருக்கணும். ஸோ இது நம்ம வந்து சப்பாத்தி உருட்டோம்ல, அதே மாதிரி உருட்ட போகிறோம். நம்மளோட ஷேப்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காண்டியே இங்கே பாருங்கள், இது வந்து சாண்டா கிளாஸ், இது வந்து ரெயின்டியர். பார்த்துக்கோங்க. ஓகே, இஞ்சி மனுஷன், ஜிஞ்சர் மேன்,
சரி இப்போ இது நம்ம உருட்டணும் அதில் நீ ஸ்பெஷலிஸ்ட் வேற. ஸ்பெஷலிஸ்டா? ஆமாண்டா. நீங்கள் இல்லை மொத்த டீமே கோஆப்ரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு. ஓகே ஒரே ஒரு டிப்பு. டிப்பு நீங்கள் அதை அப்படியே அமுக்கிட்டிங்கன்னா அப்படியே இதில் உட்காந்துக்கும் ஒட்டிக்கும். அதனால் ஒரு டைம் உருட்டிட்டு திருப்பி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அகைன் உருட்டணும். ஓகேவா? பயங்கரமாக மாட்டீங்களப்பா. ட்ரே எடுங்க. நம்மளோட பேக்கிங் ட்ரே, பார்ச்மெண்ட் பேப்பர். ஸோ அந்த ட்ரேக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி வச்சிட்டிங்கன்னா அது ஈஸியாக அதுக்குள்ளே ஃபிட் பண்ணிட முடியும். ஒரே ஒரு திங், இந்த டோ வந்து கோல்டாக இருக்கும் நம்ம அவனுக்குள்ளே வைக்கிறப்ப இப்போவே. ஏன்னா பட்டர் போட்டிருக்கனால இது வந்து நம்ம வெளியில் அதிக நேரம் வச்சோன்னா அது அப்படியே ஒட்டிக்கும். அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் இந்த 2 hours ஃப்ரிட்ஜில் வைக்கிற டைமிங்குமேவா? ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வந்து பட்டர் ஹார்டாகிறதுக்கு, நம்ம டோ வந்து கையில் மிக்ஸ் பண்ணோம்ல, ஸோ டோ வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக. ஓகேவா? நிறைய சயின்டிஃபிக்கலாக நிறைய இருக்கும் முடியுதா? பேக்கிங்கே சயின்ஸ் தான்டா. ஆனால் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட். ஜிஞ்சர் மேன் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த சாண்டா கிளாஸ் அவ்வளோதான். இப்போ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் சாண்டா கிளாஸ் சூப்பராக ஒட்டியிருப்பாரு. ஏய் அக்கா, இதுவும் எடுத்துடலாமா? ரெடியா? ஸோ அது ஜிஞ்சர் மேன். நம்மக்கிட்ட அந்த ஸ்கிராப் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் திருப்பி நல்லா உருட்டி இன்னொரு இது வைக்க போகிறோம். அச்சு வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது எவ்வளோ நேரம் ப்ரீஹீட் பண்ணோம்? 180ல் ஒரு 15-20 மினிட்ஸ் ஆயிருக்குமா? இதை நம்ம இப்போ ஒரு 5 to 10 minutes வைக்க போகிறோம். 5 to 10 minutes இல்லை, 15 minutes வைக்க. 15 minutes. ஓகே, டன். பேக் பண்ணி எடுத்து வந்தாச்சு. இதெல்லாம் கூல் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷேப் கூட அப்படியே ரீட்டைன் ஆயிருக்கு. இப்போ நம்மளோட ராயல் ஐசிங் இருக்கு. பைப்பிங் பேக் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த ட்ராயிங் டீட்டெயிலிங் ஃபில் பண்ணிக்கலாம். ஹாஃப் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நாசில் எதுவுமே இல்லை. நாசிலே இல்லாமல் நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். கத்திரிக்கோள் ப்ளீஸ் கட் பண்ணிடலாமா? எஸ். சரி, ஓகே. கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் நம்ம ட்ராயிங்லாம் பண்ணி இந்த ஜிஞ்சர் பிரெட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு உயிர் கொடுத்துருக்கோம். இப்போ வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கெல்லாம் அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ராயல் ஐசிங் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஜாலியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உறைஞ்சிட்டு இந்த கிறிஸ்மஸை நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோமா? நான் வந்து ரெயின்டியர். நான் வந்து ஜிஞ்சர் பிரெட் மேன். டேஸ்ட் இட். சியர்ஸ். நம்ம இஞ்சி போட்டோமா? ஜிஞ்சர் பவுடர் போட்டோம்ல. ஜிஞ்சர் பவுடர் போட்டோம்ல, ஆனால் செம்ம ஃப்ளேவராக இருக்குது இஞ்சி. அண்ட் இந்த டாப்புமே நம்ம எக் ஒயிட் ஆட் பண்ணியிருந்தாலுமே அந்த டேஸ்ட் இல்லை. ஏன்னா நம்ம வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுவோம்ல, அதனால் அந்த ஃபவுல் ஸ்மெல் இல்லை. ஆமாம், செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, சாஃப்டான குக்கி. இது எக்ஸாக்டாக அது குக்கீஸ் தான். நீங்கள் ஜிஞ்சரு அப்படின்னோடனே என்னடா இஞ்சில் குக்கீஸ் மாதிரி இருக்குமா அப்படின்லாம் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஜிஞ்சரோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப செட்டிலாக இருக்குது. இதில் செம்ம டேஸ்டியாக இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ண அந்த பட்டரு, அதுக்கப்புறம் மேலே பண்ண அந்த ராயல் ஐஸ் ஃப்ராஸ்டிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னும் செம்மையாக அதை எலிவேட் பண்ணி கொடுக்குது இந்த டிஷ்ஷை. ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ். எஸ். அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபிஸோடு நாங்கள் வரோம். ஸோ பாருங்கள், செரு பேக்கிங் நல்லா வரும். ஒன்லி ஆன் MM கிச்சன். ஓகே.